ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் பேபி பிங்க் கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இடையில வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜிப்சியில் கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம். நூலுக்கு லாஸ்ட்டில் கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை ஜான் அளவு நூல் விட்டுட்டு சாதாரணமாக ஜிப்சியோட காம்போ ரோஸோட காம்போ வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றி சாதாரணமாக இந்த மாதிரி நான் முடிச்சு போடுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பூ கட்டுற மெத்தடில் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். பெட்டல்ஸ் வந்து கிழிஞ்சு போன பெட்டல்ஸு, அடிப்பட்ட பெட்டல்ஸு, அது அடுத்து குட்டி சென்டரில் இருக்கும் இல்லைங்களா, குட்டி பெட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரே அளவாக இருக்கிற பெட்டல்ஸாக பார்த்து எடுத்துக்காங்க. அப்போ தான் கோர்க்கும் போது வேணி ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்து வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச்லேயோ ஊசி குத்தி வச்சுக்கோங்க. அடுத்து பெட்டல்ஸ் மடிக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து ரெட்டையாக உள்பக்கமாக மடித்து அடுத்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி பாதியாக மடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் மடித்து கோர்க்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி மெத்தட்லேயும் மடித்து கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சுருட்டி கோர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம பெட்டல்ஸாக இருந்தாலும் குண்டுமல்லி பூவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுக்கிறோன்னா ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. அப்போ தான் லேயராக ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டாக இந்த மாதிரி மடித்து கோர்க்கும்போது கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊசி குத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வேஸ்ட் வெஜிடபிள்ஸு எதில் வேணாலும் குத்தி வச்சு கோர்த்துக்கலாம். அப்போ தான் ரெண்டு கையில் ஈஸியாக மடித்து கோர்க்க முடியலன்னா ஒரு கையில் ஊசி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் மடித்து கோர்க்கறதுக்கு சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நீளத்துக்கு ஒரு 2 லேயர் பெட்டல்ஸ் கோர்த்துட்டு அடுத்து ஜிப்சி பாருங்கள், இந்த மாதிரி கொத்தாக எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு கொத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள், கோர்த்துட்டு இந்த மாதிரி ஊசியில் நகர்த்திக்கலாம். நம்ம ஊசியில் இருக்கிறத விட இந்த மாதிரி நூலில் நகர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸ் நெருங்கிக்கும். அதனால தான் ஊசியில் நம்ம எப்போவுமே கோர்க்கும் போது ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்தி ஒவ்வொரு பெட்டல்ஸாக அழுத்தி கோர்க்காமல் கொஞ்சம் லேசாக மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி கோர்த்திங்கன்னா ஊசியிலேருந்து நம்ம நூலில் நகர்த்தும் போது நல்லா நெருங்கிக்கும். அடுத்தது நம்ம கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ண ஜிப்சி வந்துட்டு நம்ம ரவுண்டாக கோர்க்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம், இல்லைனா அங்கோன்னு வர மாதிரி வேணாலும் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு அங்கோன்னு வர மாதிரி தான் கோர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கோர்க்கும்போது இதுவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணி கோர்த்துருக்குறோம். நம்ம ஒயிட் கலர் ஜிப்சிவே அப்படியே வேணாலும் கோர்த்துக்கலாம். அங்கோன்னு வர மாதிரி ஒயிட் கலர்லேயே இந்த மாதிரி கோல்டு கலரில் கோர்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. நம்ம அடுத்தடுத்து கொஞ்சமாக கோர்த்து ஒரு 2 லேயர் கொஞ்சமாக கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கங்க. பிரைடல் வேணி வந்துட்டு 10 இன்ச்சில் நம்ம கோர்க்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீளத்துக்கு கோர்க்குற மாதிரி இருக்கும். நான் கோர்க்குறேன் பார்த்திங்கன்னா 2 லேயராக, இதே மாதிரி 2 லேயராகவே ஊசியில் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த நூலை ரெட்டையாக எடுத்து சும்மா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக போட வேண்டாம், ஹோல்ஸ் விட்டுருங்க. அந்த ஹோல்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி ஜிப்சி காம்போ ரோஸ் காம்போ வச்சு 2-3 முடிச்சு இருக்குமா போட்டுக்கலாம். காம்போ வந்து பெருசாக வச்சுருந்தா கூட அடுத்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக அழகாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் கோர்த்து எடுக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.